உண்மைதான். உங்களுக்கு எப்படி சூரியன் சந்திரன் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? அதே மாதிரி செவ்வாய்க்கெல்லாம் நம்ம கோள்கள் விட்டுருக்கோம். ஒவ்வொரு கிரகங்களும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக தெரியுது. அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அமர்ந்த இடத்துலேயே தன்னுடைய தவ வலிமையால் இந்த கிரகங்களுடைய சுழற்சி, கிரகங்களுடைய நகர்வு, அதனுடைய சலனம், அது எப்படி ஒருவரை பாதிக்குது, அந்த கிரகத்தினுடைய அந்த சலனம் ஒரு ஜாதகர் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு ராசி கட்டம், நவம்ச கட்டம், இப்படி நம்ம தச வர்க்க கட்டங்களை வச்சு நிறையா நம்ம சொல்கிறோம். இது அறிவியல் தான், அதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். சரி, ஜோதிடர்கள் நாங்கள் சில விஷயங்களில் கணிதங்களை தவறாக போடலாம் அல்லது பலன் சொல்லும் பொழுது மாற்று கருத்து வரலாமா ஒழிய, ஜோதிடம் என்பது எப்படி இரவு பகல் உருவாகுது, வருடங்களில் நமக்கு பருவ காலங்கள் மாறுதோ அதே மாதிரி ஜோதிடம் என்பது அறிவியல் பூர்வமாக தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கு எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட நமது கர்மாவுடைய பதிவு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நீ வரும் காலங்களில் இதை பார்ப்போம். சரி, ஆப் பண்ணது காக்க வைக்கிறது.